நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன எங்க படுத்திருக்க? தூக்கம் வரல? எனக்கு தூக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கலாம், ஆனா பித்தலாட்டம் இருக்க கூடாது. பித்தலாட்டமா? என்ன சொல்ற? அன்னைக்கு கூட பைக்ல வெளியே போறீங்க, ரெண்டு பேரும் குசு குசு ரகசியம் பேசுறீங்க. என்னன்னு கிட்ட சொல்லாம போறீங்க? பைத்தியக்காரத்தனமா பேசாத. அன்னைக்கு பெரியப்பா உடம்பு சரியில்லை கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க, அதனால கூட்டிட்டு போனேன். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், அதனால கூட்டிட்டு போனேன். ஒருத்தருக்கு உதவி பண்றது உனக்கு பித்தலாட்டமா தெரியுதா? எங்க போறீங்கன்னு கேட்டும் சொல்லாம போனீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைமா? குடும்ப நன்மைக்காக அக்கா சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காங்க, அதனாலதான் சொல்லல. ஓஹோ, அவங்க சொல்ல வேணாம்னு சொன்னா சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? அப்போ என்ன விட உங்களுக்கு அவங்க தான் முக்கியமா போச்சு இல்ல? தொட்டதுக்குலாம் இப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறியே, உங்களோட மனுஷன் பேசுவானா? நில்லுங்க, இப்பவே எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சாகணும். மரியாதை சொல்லிடுங்க, இல்லன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உனக்கு இனிமேதான் பைத்தியம் பிடிக்கணும்னு கிடையாது, ஏற்கனவே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் இப்படி சந்தேகப்படுறேன். நான் ஒண்ணும் தேவையில்லாம சந்தேகப்படல. இப்ப உலகம் போற போக்குல அவங்க புருஷனை அவங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க போக்கு மேல இருக்க நம்பிக்கை இல்ல. அன்னைக்கு வாழ்க்கையை காப்பாத்திக்க வேணாமா? வாய முறி. ஒரு நல்ல மனுஷிய பத்தி இப்படி தப்பா பேசுறியே, என்ன வக்ர புத்திரி உனக்கு? யாருக்கு? எனக்கா? பேசாத. உன் கெட்ட எண்ணத்தினால தாண்டி ஆண்டவன் நம்ம குழந்தைய ஊமையா படைச்சு வாய் பேச முடியாத மாதிரி பண்ணிட்டான். நீ பண்ண பாவனா நம்ம பெத்த குழந்தைய பாதிச்சிருக்கு. இதுக்கு மேலயும் பாவம் பண்ண நினைக்காத. நீங்க பண்ண தப்பு மறைக்க ஏன் மேல தப்பு சொல்றீங்களா? நான் தப்பு தாண்டி பண்ணிட்டேன். நம்ம தாமதத்தையே நீ சந்தேகப்படுற அளவுக்கு நான் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு, அது நான் பண்ண தப்பு. எனக்கும் தன்மானம் ஒண்ணு இருக்குன்னு உனக்கு இத்தனை நாளா புரிய வைக்காம இருந்திருக்கேன் பாரு, அதுவும் நான் பண்ண தப்பு தான். என் பொண்ணு கூட இருக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டதுக்காக நீ இழுத்த இழுப்புக்கலாம் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கேன் பாரு, அதான் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுனால தப்பிச்சீங்க. இதுவே நம்ம தனி கொடுத்துட போயிருந்தா எனக்கும் என் பொண்ணுக்கும் செருப்பு கூட உங்களால வாங்கி தந்திருக்க முடியாது. அப்புறம் எங்க சாப்பாடு போடுவீங்க? புருஷன் 10 ரூபாய் சம்பாதிச்சா அதுல 8 ரூபாய் செலவு பண்ணிட்டு பாக்கி 2 ரூபாய் சேமிச்சு வைக்கிறத தாண்டி பொண்டாட்டி. நீதான் பொம்பளையே இல்லையே. அது சரி, இப்போதைக்கு உங்களுக்கு அவங்க தானே பொம்பளையே தெரியுறாங்க, அதான் ஜோடி போட்டு 2 பேரும் ஊர் சுத்திட்டு இருக்கீங்க. இனிமே அக்காவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேச அடிச்சு பல்லகள பேத்துருவேன். என்னையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? அடிங்க அடிங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? எங்க வீட்ல இருந்துகிட்டு எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்னைய அடிக்க வரீங்களா? அடிங்க. போட மாட்டேன். எப்ப நீ என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுனியோ அந்த நிமிஷமே உன் மேல இந்த மரியாதை போயிடுச்சு. இனிமே நம்ம 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் என் நிழல் கூட மேல படாதே. நீ என்ன கேட்ட கேள்விக்கு நியாயமா இப்பவே இந்த வீட்டை விட்டு நான் போயிருக்கணும். அமுதாவோட கல்யாண நேரத்துல நம்ம வீட்டுல இந்த அசிங்கம் வேண்டாம் தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். அமுதாவோட கல்யாணம் முடிட்டோம், நான் நினைச்சதை பண்றேன். சுந்தரம். அண்ணி வாங்க அண்ணி, உட்காருங்க அண்ணி. பள்ளியற வாங்கக்கா. இந்த இடத்துல இருக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நீ ஆம்பளை, எங்க வேணாலும் இருப்ப. அவ பொம்பளைப்பா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பரவாயில்லக்கா, நாங்க என்ன நிரந்தரமாவா இங்க இருந்துட போறோம்? கொஞ்ச நாளைக்கு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, கையில என்னக்கா கொண்டு வந்திருக்கீங்க?
இந்தா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அமுதாவுக்கு கல்யாண புடவை நகை எல்லாம் எடுத்திருக்கேன். நீ பார்க்க வேண்டாமா? அதுவும் இல்லாம முகூர்த்த புடவை, ரிசப்ஷன் புடவை, மறு வீடு புடவை எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதான் கொண்டு வந்திருக்கேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன் நான் தான் எல்லாமே செஞ்சுருக்கணும். பணமாக கொடுக்காட்டியும் உடல் உழைப்பாவது எல்லா வேலையும் பார்த்துருக்கணும். என்னால் ரெண்டுமே முடியாமல் போச்சு. ஆனால் நீங்கள் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் புது துணியெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ. இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு செய்யலைன்னா என்ன? அதுக்கப்புறம் பொங்கல் சீரு, தீபாவளி சீரு, ஆடி சீரு, கார்த்திகை சீரு, குழந்தை உண்ணானா சீரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மாமன் செய்ய வேண்டிய சீரு, எவ்வளோ சீரு செய்யணும். உன் தங்கச்சி என் தம்பிய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா சீரும் செய்யணும். செய்யல, செய்யணும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி அது சொன்னா இது சொன்னான்னு செய்யாம இருந்துடக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரி விடமாட்ட, கேட்டு வாங்கிடுவேன். எனக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் என் வேதனை குறையாத நீ. இங்க பாருப்பா, இதை நான் ஆறுதலா சொல்லல, அனுபவத்துல சொல்றேன். வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் மாறி மாறி வரும். இப்போ உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு, சும்மா அழாத. சரி அக்கா, ஏங்கா இது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து காட்டுறீங்களே, கல்யாணத்துக்கு நாங்க வரக்கூடாதா? யாரு சொன்னா? நாளைக்கு நானே வந்து உங்க 2 பேரையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? சரிங்க நீ. நீங்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நான் சொன்னேன்க்கா. இவர்தான் நம்பல. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். யாரையும் முழுசா நம்புறது இல்ல, எல்லாம் அரைக்குறையா கேட்டுட்டு தப்பா முடிவு எடுக்கிறது. நாளைக்கு சூழ்நிலைய பார்த்து நானே வந்து உங்களை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? முதல்ல சாப்பிடுங்க. தட்டுல வச்சு எடுத்துட்டு வரேன்க்கா. உங்க குரல் தான் டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெரியுமா? வாங்க மாமா. எப்படி என்ன மாப்பிள, கல்யாண மாப்பிள தாடியோட இருக்கீங்களே? வர்றவங்களாம் ஓ முகத்தை தானே பாப்பா, முகம் பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா? அது சரி, இப்ப படத்துல வர்றவங்க எல்லாம் எல்லாரும் தாடியோட தான் வராங்க. அதனாலதான் இவரும் தாடியோட போட்டு வெளியில போயிட்டு வந்துடுறப்பா. சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சரிப்பா. முடி வெட்டிக்க, நல்லா சொல்லுனா போ. டாக்டர், என் பொண்ணு எப்ப கண்முழிப்பா? நாளைக்கே கூட முழிக்கலாம், 4 மாசம் கழிச்சு முழிக்கலாம், 6 மாசம் கழிச்சு கூட முழிக்கலாம். அப்படியே முழிச்சாலும் என்ன நிலையில இருப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. மாமா, ஸ்ட்ராங் காஃபி, சக்கரை போடாம. என்ன முத்தழகே, உன் உறவுக்கார பொண்ணு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கு, போய் பார்க்க வேண்டாமா? எங்க மாமா போய் பாக்குறது? இப்பதான் கவிதாவோட அம்மா போன் பண்ணிருந்தாங்க. அந்த பொண்ணு ஐசியூலயே இருக்கான், பொழைக்குமா இல்லையான்னு கூட தெரியாதுன்றாங்க. அப்படியேப்பா, நீ என்ன தப்பா எடுத்துக்காத. என்னடா அது, கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொண்ணை பத்தி பேசுறானே நினைச்சுக்காத. நான் எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வேன். அதுவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகத்தான் செய்வேன். அது உனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கா. அவ ஏதாவது சாபம் விட்டான்னு வச்சுக்க, அது பழிச்சிடக்கூடாத. இந்த பாரு கிடக்கிற ஒரு ஜாதகத்துல தோஷம் இருந்தா நம்ம பரிகாரம் பண்றோமா இல்லையா? அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அதை பரிகாரம் ஆக்கிடுவோம். ஏன்னா அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்கா, அவ மனசு கஷ்டப்பட்டு நாம தான் இதுக்கு காரணம் நினைச்சு ஏதாவது சாபம் விட்டான்னு வச்சுக்க, அந்த சாபம் நம்ம பாதிக்குதோ இல்லையோ நம்ம சந்ததிகளை பாதிக்கும். மாமா சோல, நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. பரிகாரங்கிறீங்களே, எந்த மாதிரி பரிகாரம் பண்றது அப்படின்னு தானே? வேற ஒண்ணும் இல்ல, பணம். பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரி செலவு வச்சுக்குமா அப்படின்னு கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இதை விட வேற என்ன பரிகாரம் பண்ண முடியும் நாம? இந்த பாரு, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. நீயே சொல்லுப்பா. என்னப்பா இது, என்ன தர்ம சங்கடத்தை கொண்டு விடுற? நான் எப்படி சொல்ல முடியும்? பணம் கொடுக்க போறது நீங்க. சரி, ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்துருவோம்.
அவ்வளவுதான். சொல்ல மாமா புரியுதுமா? நீ என்ன கேட்க போறேன்னு புரியுது. யாரு போய் அந்த பணத்தை கொண்டு அங்க கொடுக்கறது? கடற்கரை போனாலும் சரி, சோளமலை போனாலும் சரி, அவங்க கண்டபடி பேசுவாங்க, மறுபடியும் சண்டைக்கு இழுப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. அதுதானே நான் எதுக்கு இருக்கேன்? நான் கொண்டு போய் கொடுக்கறேன். இது கூட செய்ய மாட்டேனா? என்னது இந்த பாரு, அந்த பொண்ணு அவளா வந்து கார் முன்னாடி விழுந்திருக்கா. தப்பெல்லாம் அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனது யாரு? நம்ம பையன். இதை வச்சுக்கிட்டு 4 பேர் 4 விதம் பேசக்கூடாது இல்ல. கல்யாணத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு செய்யலாம். இந்த செலவு தேவையில்லாத செலவு. ஆனா என்ன பண்றது, அவாய்ட் பண்ண முடியல, வந்துருச்சு, அவ்வளவுதான். சரி விடுங்க. மண்டபத்துக்கு எத்தனை மணிக்கு போக போறீங்க? மத்தியானம் 3 மணிக்கு கிளம்பலாம்னு இருக்கோம். நேரம் எல்லாம் பாத்துட்டியா? பார்த்தாச்சு. நல்ல நேரம் பாத்துட்டல. அப்புறம் என்ன, இனிமே எல்லாம் நல்ல நேரம் தான். கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். கவலையை விடுங்க. கவலையே இல்லைன்னு நினைச்சுக்க, அவ்வளவுதான். வரேன். சரி மாமா, போயிட்டோம். சொல்ல வரேன். என்ன ராமகிருஷ்ணா, தங்கச்சி எப்படி இருக்கா? இன்னும் அப்படிதான் சார் இருக்கா, நினைவு திரும்பல. ஓடி போனோம் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அதை அந்த புண்ணியவதி செல்லம்மா கெடுத்து தொலைச்சிட்டா. கவலைப்படாத, அவ சீக்கிரமா குணமாயிருவா. இந்த பாரு, நானும் பொண்ணை பெத்தவன் தான். உங்களுடைய வேதனை வலி என்னன்னு எனக்கும் தெரியும். என்ன சார் தெரியும் உங்களுக்கு? என் பொண்ணு பொழைச்சு வந்தாலும் ஒண்ணு கை கால் இழுத்துக்கும், இல்ல புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறாங்க. எங்க பொண்ணு பொழைப்பாளா மாட்டாளான்னு ஒவ்வொரு நாள் நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பெருசா ஆறுதல் சொல்ல வந்துட்டீங்களா? தவசி சார் நமக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காரு. செல்லம்மா குடும்பத்துக்காரங்க செஞ்சது தப்புன்னு சொல்றாரு, புரிஞ்சுக்கமா? பரவாயில்லப்பா, அவங்க வேதனை யார்கிட்ட சொல்லுவாங்க? அவங்க பாரத்தை எங்க இறக்கி வைப்பாங்க? நான் சுமதாங்கி மாதிரி தான், எவ்வளவு பாரம்னாலும் தாங்குவேன். அம்மாட்ட கோவிச்சுக்காதீங்க. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேங்கிற விஷயத்த சொன்னா உங்க எல்லாருக்கும் இன்னும் என் மேல கோபம் வரும். அது உன் தங்கச்சி ஏதாவது சாபம் விட்டு அது மணியரசோட கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கிருமோன்னு பயந்துக்கிட்டு காசு கொடுத்து விட்டுருக்காங்க. பாவ காசு, அதுவும் கேவலம் 1 லட்சம் ரூபாய். இந்த பணத்தை கொடுத்துட்டா என் பொண்ணு எழுந்திருச்சு வந்துருவாளா? கேட்டேனே, நான் கேட்காம இருப்பேனா? சத்தியமா கேட்டேன். ஆனா அதுக்கு அவங்க சொன்ன பதில் நான் சொல்ல மாட்டேன், நாக்கு கூசுது. என்ன சார் சொன்னாங்க, சொல்லுங்க. உன் தங்கச்சி பொழைச்சு வந்துட்டான்னா இந்த பணத்தை ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு வச்சுக்கிறோம். இல்ல ஒருவேளை அவ போயிட்டான்னா அந்த காரிய செலவுக்கு இருக்கட்டும்னு சொல்றான் அந்த கடற்கரம்மா. அட பாவிங்களா, மனுஷங்களா அவங்கெல்லாம் ஏன் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க? அவங்க வீட்டு பையனை நம்பி போய் தானே இப்படி படுத்து கிடக்கா. இத கூட நினைக்காம பேசுறாங்களே. நான் கேட்டேம்மா, நான் கேட்காம இருப்பேனா? அதுக்கு அவங்க சொன்ன பதில் இதை விட மோசமான பதில். அவங்க சொல்றாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க வீட்டு பிள்ளை இழுத்துக்கிட்டு ஓடினவ தானே அவ செஞ்ச பாவத்துக்கு அவ அனுபவிக்கிறான்னு சொன்னாங்க. ஐயோ, என் பொண்ணு பத்தியா இப்படி எல்லாம் பேசினாங்க? கடவுளே, நீதான் அவங்களெல்லாம் கேட்கணும். அம்மா சுமாருமா, நீங்க எதுக்கு சார் பணத்தை வாங்கிட்டு வந்தீங்க? நான் வாங்குவேனா? நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். பொண்ணை வச்சு பணத்தை கொள்ளையடிக்கிற கும்பல் அந்த கும்பல். அவங்க மூஞ்சில முழிக்கிறது பாவம். நான் வர மாட்டேன், நீ கொண்டு போய் குடுன்னு சொல்லிட்டான் அந்த கடற்கரை. நீங்க தூக்கிட்டு வந்துருவீங்களா? ஐயோ, நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். நீ இந்த வீட்டு வேலைக்காரன், குடுன்னா கொடுக்க வேண்டியதான்னு சொல்லும் போது நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடற்கரை தான். அதனால பணத்தை வாங்கிட்டு வந்தேன். வந்த இடத்துல உங்களுக்கு உண்மையாவது சொல்லணும் இல்லையா? அப்படி உண்மையை சொல்லணும்னா என் மனசு தாங்காது. அதனாலதான் வந்தேன், பணத்தை கொண்டு வந்தேன். இப்ப என்ன செய்யணும்? இந்த பணத்தை சொல்லுங்க. நான் சார், இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுங்க சார். நாங்க ஒண்ணு பணத்துக்காக அவங்க கிட்ட ஏந்திட்டு நிக்கல. என் தங்கச்சி எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும்.
போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்றேன்ப்பா, நீ சொன்னது அப்படியே போய் சொல்றேன். ஒரு வார்த்தை மாத்த மாட்டேன். அவங்களுக்கும் தெரியட்டும் உங்க உணர்வுகள் என்ன, உங்க கோபதாபத்துக்கு காரணம் என்னன்னு. சும்மா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ கொஞ்சம் வெளியில வா. பாவி மகளே, புத்தி இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு செத்து போய் கிடக்கேடி. சுந்தரம் கிடைச்சிட்டானா? இன்னும் கிடைக்கல சார். ஆனா அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டேன், சர்ச் வாரண்ட் வாங்கிட்டேன். அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சான், அவனை உள்ள தூக்கி போட்டு பந்து ஆடிடுவேன். என்ன பிரயோஜனம்? அவனை பந்தாடி என்ன பிரயோஜனம்? அவன் கோர்ட்டு கேஸ்ன்னு போவான். இந்த செல்லம்மா குரூப் பணத்தை செலவழிச்சு அவனை எப்படியாவது காப்பாற்றுற வழியெல்லாம் பார்ப்பாங்க. அவனை உள்ள தள்ளி பிரயோஜனம் இல்லை. அவனை விட கும்பங்கள்லாம் இருக்காங்களே, கடற்கரை, சோழமலை, வடமலை, செல்லம்மா, இவங்களை விடக்கூடாது. இவங்களை ஏதாவது பண்ணணும் அந்த சுந்தரத்தை வச்சு. அதுக்கு உன் புத்தியை செலவழிச்சு என்ன செய்யணுமோ அதை செய். புரிஞ்சுதா? ஆஹா, போட ஆரம்பிச்சுட்டான். நான் சொன்னதெல்லாம் செய்வான். சீக்கிரமே செய், நல்லது நடக்கட்டும். பண்ணக்கூடாது. கடற்கரை எல்லாம் அலங்கோலம். அந்த சண்டால ராமகிருஷ்ணனுடைய கைங்கரியம் பின்னிட்டான். இந்த பாரு, பனியனை கிழிச்சு வேட்டியை கிழிச்சு. ஐயோ, என்னடா இது? என்ன மாமா, என்ன பிரச்சனை? சரி, ஏதோ முள்ளு பட்டு பனியன் கிழிஞ்சு நினைச்சுக்கிறேன். விடு. நினைச்சுக்கிறேன் வேணாம். நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆள். நாங்க சொல்லி தானே ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போனீங்க. என்ன நடந்துதாங்க? ஒண்ணு விடாம சொல்லுங்க. வேண்டாம் கடற்கரை, சொன்னா கேளு. நீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. இப்ப போய் எங்க இதெல்லாம் சொல்லணுமா? விடு. உன் பெருந்தன்மையெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஒண்ணுனா அது எங்களுக்கு தானே. சொல்றா, அங்க என்ன நடந்துச்சு? வேண்டாம்னு சொன்னா கேளு. அவடைய இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னடா நீ கல்யாணத்துக்கு போகும்போது சொல்ல வேண்டாம்னு பார்த்தா சொல்லுன்னு உயிரை வாங்குறிய. சரி, நீ கேட்கறதுனால சொல்றேன். நீங்க கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ராமகிருஷ்ணா, உன் தங்கைக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக கடற்கரை இந்த பணத்தை கொடுத்து விட்டான்னு சொன்னேன். கடற்கரைன்னு பேரை சொன்னதான் தாமசம். அடிச்சாங்க பாரு, அத்தனை ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அண்ணன், தம்பி, அப்பா, புள்ள எல்லாருமா என்ன பின்னி எடுத்துட்டாங்க. ஆலங்கட்டி மழை விழுந்த மாதிரி தொப்பு சத்தம் தாங்க முடியலடா. இந்த பாரு, அவங்க அடிச்சாங்க, அதெல்லாம் கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா ஒரு வார்த்தை சொன்னா பாரு, அதை என்னால தாங்க முடியல. என்ன மாமா சொல்லுங்க. டேய், அவன் தான் பணம் கொடுத்து விட்டான். நீ எப்படா கொண்டு வந்த ரோசங்கிட்ட பயிலன்னு சொல்லி என்ன அடிச்சு வேட்டியெல்லாம் கிழிச்சு, இந்த பாரு பனியெல்லாம் கிழிச்சு. டேய், வாங்கடா போல. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஆஹா, 4 பேரும் போற வேகத்தை பார்த்தா 2 கொலையாவது விழும் போல இருக்கே. எங்க கிளம்பிட்டீங்க? கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல. ஏங்க கல்யாணத்தை வச்சுட்டு கை கலப்புக்கெல்லாம் போவானாங்க. ஏண்டி மாமா மேல கைய வச்சிருக்கான்? வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவன் கைய வெட்ட போட மாட்டான். சொல்ல நீ சொல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்ல அவன் எங்க போயிட போறான்? கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசிக்கலாம். அண்ணி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அண்ணி பொறுமையா இருக்க முடியும்? மாமா, ஐயோ மாமா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மாமா. என்ன முத நீ பேசுற? என் உயிர் மேல அவன் கை வச்சிருக்கான். அவன் குடலை உருவாம விட மாட்டேன். அப்படி போடு. சோழமலை என்ன வண்டி?
ஐயோ, ஏன் இப்படி நான் சொல்றது புரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் சரிக்கு சரி மல்லு கட்டுற அளவுக்கு அந்த ராமகிருஷ்ணன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. அவன் ஒரு லோ கிளாஸ். அண்ணே, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அவன் ஒரு லோ கிளாஸ் தெரிஞ்சோம் எங்க தம்பிக்கு எப்படி அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு கொண்டு வந்தீங்க? டேய், லோ கிளாஸோ இந்த கிளாஸோ அவன் கை கக்கத்துல இருக்க கூடாது. எட்ரா வண்டிய. என்ன நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், யாரும் நான் சொல்றத கேட்கவே மாட்டேன்றீங்க. சரி, நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? சரி, என் மேல வண்டி ஏத்திட்டு போங்க. ஏய் அண்ணே, அடே வேற மண்டபத்துக்கு கிளம்பும் போதே இப்படி ஏடா கூடமா நடந்துருச்சு. அப்படியே போக வேண்டாம், உள்ள வாங்க. ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு போலாம். வாங்க. ஆஹா, இந்த குறுக்க விழுந்து காரியத்தை கெடுத்து விட்டாளே. வாமா புண்ணியவதியே, நல்ல வார்த்தை சொல்லி இவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தினேன். போன வேகத்தை பார்த்த உடனே நான் ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துட்டேன். குணம் இருக்கிற இடத்துல கோபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவ்வளவு கோபமா? அவன் என்னத்தானே அடிச்சா அடிச்சிட்டு போறான். விடு, போங்க, உள்ள போங்க. போங்க, போ, நீயும் போ. உள்ள வாடா, துணியெல்லாம் மாத்திட்டு அப்புறம் போலாம். அம்மா, அப்பா. என்னத்த சுந்தரம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்குதேம்மா. நம்ம வீட்டுல ஒருத்தனை விட்டுட்டு கல்யாணம் பண்றோமே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையேம்மா. எனக்கு தெரியும். என்ன சொல்ற? சுந்தரமும் பள்ளியறை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நான் தான் அவங்கள பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். இப்ப அவங்க எங்க இருக்காங்கம்மா? கடற்கரை அண்ணனுக்கு சொந்தமான ஒரு குடவுன் இருக்கு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு அவங்களை இப்பவே பார்க்கணும் போல இருக்குமா. போலீஸ் சுந்தரத்தை தேடிட்டு இருக்காங்க. அவன் மண்டபத்தில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா உடனே வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவன் அமுதா கல்யாணத்தை கூட பார்க்க முடியாம போயிடும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கங்க. சரியாத்த? ரகசியமா நான் அம்பலப்படுத்திடுறேன். இப்போ இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துடுறேன். ஹலோ. என்னப்பா, சுந்தரத்தை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சார், சிட்டியே நான் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கேன் சார். அந்த ராஸ்கல் கண்ணில் பட மாட்டேங்கிறான். இப்போ நீ எங்கே இருக்க?
கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஏறிட்டு இருக்கேன் சார். அங்கேருந்து ஐயப்பன் தாங்கல் எவ்வளோ தூரம்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? ஏய் ராமகிருஷ்ணா, அந்த தூரம் தாண்டா உனக்கும் சுந்தரத்துக்கும் உள்ள தூரம். என்ன சொல்கிறீங்க? ஐயப்பன் தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கடற்கரைக்கு சொந்தமாக ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கில் தான் சுந்தரம் இருக்கான். கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ தான் செல்லம்மா தாளே மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ அங்கே போனால் அவனை பிடிச்சிடலாம். போகிறேன் சார், இப்போவே போகிறேன். அவனை தூக்குறேன். நம்ம போட்ட திட்டத்துக்கு பலிகடா மாட்டிக்கிட்டான். அவனை வச்சு நம்ம நினைச்சதை முடிக்கணும். 12 வருஷமா என் மனசுல இருக்கிற வலிய அந்த 2 குடும்பமும் அனுபவிக்கணும். சார், அந்த குடும்பத்தால உங்களுக்கு உங்க பொண்ணு மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனா எனக்கு என் அண்ணன் தங்கச்சி 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களை விட எனக்கு 2 மடங்கு வெறி இருக்கு சார். நாம போட்ட திட்டம் கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுவேன் சார், நடத்தி காட்டுவேன், நடத்தி காட்டுறேன், காட்டுறேன். டேய் சுந்தரம், வரேன்டா. டிரைவர், ஐயப்பன் நாங்க ஓட்டுங்க. நேரம் அமுதாவுக்கு நலுங்கு நடந்துட்டு இருக்கும்ல. சொந்தக்காரங்கள மண்டபத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. நம்மள எல்லாரும் மண்டபத்துல தேடுவாங்கல்ல. தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணைய வரலன்னு கேட்டா உங்க வீட்டுல என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன சொல்லிருப்பாங்க? திட்டு பைய எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிருப்பாங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? நம்ம குடும்பத்துல உங்களை யாரும் அப்படி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. உள்ளூர்ல இருந்துகிட்டு தங்கச்சி கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய செய்யாம கல்யாணத்துக்கு போக முடியாம நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதான் செல்லம்மாக்கா நம்மள கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல. முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா போய் சாப்பிட்டு வரதுக்கு நான் என்ன வெளியாளா? சொந்த அண்ணன் சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்ய வேண்டியவன் இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம நிலைமை அப்படி இருக்கு. நம்ம நல்ல விதமா இருந்திருந்தா நாமளும் முன்னாடி போய் நின்று இருந்திருக்கலாம். என்ன பண்றது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தப்புதான். ஏதோ ஒரு தடவை தெரியாம செஞ்ச தப்புக்கு இன்னமும் அனுபவிச்சிட்டு இருக்கேன். நீயும் அதை சொல்லி காட்டிட்டீல்ல. ஐயோ, குத்தி காட்டுறதுக்காக அதை சொல்லலைங்க. ஏதோ வாய் வார்த்தையே வந்துருச்சு. இங்க பாருங்க, நிச்சயமா நமக்கு நல்ல காலம் வரும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இல்ல. என்ன சொல்றீங்க? ஒன்னு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொல்றேன். நீங்க இல்லாம நான் மட்டும் தனியா நான் போக மாட்டேங்க. ஏன்? நீங்க இல்லாம நான் தனியா போன யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. எங்க உன் புருஷன் வரலையான்னு யாராவது கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எதையாவது சொல்லி சமாளி. என்ன சொல்லி சமாளிக்கிறதுங்க? கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு வெறும் வாய்க்கு மெல்றதுக்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆயிடும் என் நிலைமை. உன் புருஷன் தலைமறைவா இருக்கானாமே, என்ன தப்பு பண்ணா கஸ்டம்ஸ்ல தேடிட்டு இருக்காங்களாமேன்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்க, ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா நிக்கிற இடத்துல என்னால தனியா போய் நிக்க முடியாதுங்க. பள்ளியற, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா என் வேதனை நீ புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு கேள்வி கேட்கறவங்களுக்கு நாளைக்கு பதில் சொல்லிக்கலாம். ஆனா கல்யாணம் ஆயுசுல ஒரு தடவை தான் நடக்கும். அதுல கலந்துக்கலன்னா ஆயுசுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே நான் செய்யல. கல்யாணத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஏன் சார்பா யாராவது ஒருத்தர் அங்க இருந்தா அது என் தங்கச்சிக்கு நான் செய்யற மரியாதையா இருக்குமா? போக மாட்டேன்னு சொல்லாத பள்ளியார. நீ இப்ப போகல, நான் கிளம்பி போயிடுவேன். எனக்கு என்னன்னா பரவாயில்ல. சரி, நானே போறேங்க.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓ சகல மாப்பிள்ளைய கவனிக்க மாட்டியா? ஊத்துப்பா. ஏன்னா நாளையில இருந்து நம்ம சந்தோஷத்திலையும் பங்கு கொள்ள போறாருல. ஊத்துப்பா. கூட்டு போறீங்க தக்கோடற. அப்படியே இங்க கொஞ்சம் ஊத்து. நல்லா சாப்பிடுமா? நான் தாயா கவனிக்கணும் எல்லாரையும். கொஞ்சம் வந்து ஊத்துறா. ஊத்துறா. இந்த கட்டுதுறை இல்லைன்னா அவ்வளவுதான். சகல எல்லாருக்கும் நல்லாவே சகல. நல்லா சாப்பிடு. வெக்கப்படாத. நல்லா சாப்பிடு. என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? அண்ணா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? மணியரசு நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன நீ பால் பணியார கொண்டு வரட்ட? போதும் போதும், இதுவே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு செல்லம்மா. ஆமா, எல்லா வேலையும் பார்த்துட்டு பந்தியும் நீயே பாக்குறியே, உன் நாத்துனாருங்களா இங்க சாப்பிட்டு சாஞ்சிட்டாளுங்களா? இல்ல இல்ல, தாமல பையன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நாங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்க சொல்லு. சரி சரி. அப்பா உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? இல்லம்மா, எனக்கு எல்லாம் சரியா இருக்குமா. சாப்பிடுங்கப்பா. ஐயோ எனக்கு இதே போதும்மா. அத்தை வந்தா அண்ணி, அவ நாத்தனார் கல்யாணத்துக்கு வந்திருக்கா, அதையே நீங்க என்கொயரி பண்றீங்க. பேசாம சாப்பிடுங்க. தங்கச்சி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே, எங்களுக்கு சொல்லுவீங்களாக்கும். கூட சேர்ந்து பொத்தி வைக்க தான் பாப்பீங்க. என்ன கர்மமோ, உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் இதனால பிரச்சனை வராம இருந்தா சரி. என்ன சொல்ற வள்ளி? அதானே. சுந்தரம் இங்க, நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? நான் தான் காலையில வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல. அக்கா, அவர்தான் என்ன வற்புறுத்தி போன் அனுப்பி வச்சாரு. இங்க பேச வேண்டாம், யாராவது பாத்துட்டு போறாங்க. உள்ள வா வா. ஐயோ பள்ளியற, எப்ப வந்த? சுந்தரம் எங்க? அவரு வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஐயோ, எங்க ஓடி போயிருந்தீங்க? நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போனோமா, அதுக்கப்புறம் செல்லம்மாக்கா மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப எதுக்கு கவலைப்படுற? இல்லக்கா, அவரால மண்டபத்துக்கு வர முடியலையேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். இந்நேரம் மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சிருக்கும், நலங்கு வச்சிருப்பாங்கன்னு என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தாரு. செல்லம்மா, அங்க அவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இங்க நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவனை போய் கூட்டிட்டு வந்துருமா. இல்லாத அவர அண்ணி, சுந்தரத்தை கூட்டிட்டு வந்துருங்க அண்ணி. செல்லம்மா, அம்மா சொன்ன மாதிரி பள்ளியறை இங்க வந்ததுக்கு அப்புறமும் சுந்தரம் அங்க தனியா இருக்க வேண்டாம். வா போய் கூட்டிட்டு வரலாம். வா. இல்லைங்க, நீங்க மண்டபத்து வேலையெல்லாம் பாருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, நான் கூட்டிட்டு வரேன். போயிட்டு வா. டேய் சுந்தரம்,
என்ன எதுக்கு நீ தனியாக கொண்டு வந்திருக்க? என்னை பிடிச்சவன போலீஸ் ஹேண்டல் பண்ண வேண்டியதுதானே? தம் அடிக்கிறியா? என்னடா விசாரணை பண்ண வேண்டிய அதிகாரி சகஜமா தோல் மேல கை போடுறானேன்னு பாக்குறியா? இது வரைக்கும் நீ அக்யூஸ்ட், நான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ரா. உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உன் தலைவிதி என் கையில் இருக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஷிப் நீ வேணான்னு சொன்னினா அது உன் முட்டாள்தனம். அந்த மாதிரி முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாமல் நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டினா உன்னை தண்டனையிலேருந்து வெளியில் கொண்டு வருவேன். இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணுவேன். என்ன சொல்கிறேன்? டீலா நோ டீலா? இந்த பார், உங்ககிட்டலாம் டீல் பேசணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. என்னை வச்சுலாம் பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்க நினைக்காத. இந்த பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் உன் மாமங்கிட்ட வந்து சம்மதம் பேசுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ வெறும் பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கு. இங்க பார், உன் வரைக்கும் நான் பலிகடாக முடியாது. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக இதெல்லாம் நான் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் ஒளிஞ்சு வாழணும் அவசியமே கிடையாது. சட்டப்படி நீ என்ன நடவடிக்கை ரொம்ப எடுத்துட்டு போ. டேய், உன்னை தண்டனையில இருந்து வெளியே கொண்டு வரேன்னு சம்பந்தப்பட்ட அதிகாரி நானே சொல்றேன். நீ ஏன்டா வேணான்னு சொல்ற? இங்க பார், உன் உதவி வாங்கி கொண்டு வெளில வர எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு எங்க அண்ணி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இங்க பார், உன் அண்ணி எல்லாம் உன்னை ஈஸியா கொண்டு வரதுக்கு உன் மேல இருக்கிறது ஒன்றும் பெட்டி கேஸ் இல்லை, நார்காட்டிக் கேஸ். அதுவும் 1-2 இல்லை, 1998 இருந்து 2009 வரைக்கும் போதை மருந்து சம்பந்தப்பட்ட அத்தனை நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாளி நீதான்னு மொத்தம் 13 கேஸ் உன் மேல நான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல டாப் 10க்குள்ள உன் பேரும் இருக்கு. உன்னை பிடிச்சி உள்ள வச்சா இந்த கேஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெளியில வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆகும். இப்ப சொல்லு, உனக்கு என் உதவி வேணுமா வேண்டாமா? டீலா நோ டீலா? ரொம்ப யோசிக்காத. ஒவ்வொரு மனுஷனும் லைஃப்ல செட்டில் ஆகிறது 35 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ளதான். அந்த வயசை நீ ஜெயில கழிக்கணுமா? இன்னும் குழந்தை முகத்தையே பார்க்கல, இனிமே தான் குழந்தைய பெற்றுக்கணுன்ற நிலைமையில தான் நீ இருக்க. பொண்டாட்டியை விட்டு 10 வருஷம் வனவாசம் போகணுமா? பண்ணின தப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ நீ நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் உன்னை குற்றவாளியாக தான் பார்க்கும். திருந்தியும் பழைய சுமந்துட்டு வாழ்றதுக்கு பேசாம பழையபடியே தப்பு பண்ணலான்னு உனக்கு தோணும். இன்னைக்கு நீ எந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறியோ அந்த வாழ்க்கையை தான் அன்னைக்கும் நீ வாழ வேண்டி இருக்கும். இப்ப சொல்லு, நீ நல்லவனா இருக்கணுமா இல்ல கிரிமினல் ஆகணுமா? சார், என்ன எதுவும் பேசாம இருக்க? சார் இது வேணாம் சார், ப்ளீஸ் வேற ஏதாவது சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏய், இதைத்தான் நீ செய்யணும்.
இதுக்கு நீ ஓகேன்னு சொன்னினா காலையில் நீ கல்யாணத்துக்கு போ, இல்ல இப்பவே என் கூட நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. என்ன சொல்ற? மண்டபத்துக்கே போறோம் சார். டீல். நான் வரேன். சுந்தரம், 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 சுந்தரம் எங்க இருக்கீங்க? எங்க சுந்தரம் போயிருந்தீங்க? என்னமோ எதுனா நான் பதறி போயிட்டேன். இல்ல நீ ரொம்ப பசிச்சுதா? பள்ளியற வர இல்லையா? அதான் டீ சாப்பிட்டலாம் போயிட்டு வந்த நீ. சரி வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போலாம். காலையில வந்து தானே கூட்டு போறதா சொன்னீங்க. பள்ளியறைய பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை பார்க்கணுமா? நீங்க வாங்க போலாம். வாங்க. சுந்தரம், அண்ணி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. அப்புறம் ஏன் ஏசி கார்ல உனக்கு இப்படி இருக்குது? இல்ல நீ இப்பவே என்ன கல்யாணம் பண்ணது கூட்டு போறீங்க. அங்க யாராவது என்னை பார்த்துட்டு ராமகிருஷ்ணனுக்கு தவள் கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு நினைப்பு வந்துச்சு. அந்த பயம்தான் நீ. அவ்வளோதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. மண்டபத்துல தனியா ஒரு ரூம் இருக்கு, நீ அங்கே இருந்துக்க. முகூர்த்த நேரத்துக்கு மட்டும் நீ வந்தா போதும். சரிங்க நீ. அது வரைக்கும் நீ அங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. போதுமா? சரிங்க நீ. என்னது சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம எல்லாரும் மந்தமா கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. காலாரம் நடக்க வேணாமா? கட்டதொரு மாதிரி இருங்க. லூசு பையன் வந்துட்டான். விடுங்க. சுந்தரமூர்த்தி, எப்படிடா இருக்க? ஏன்டா இப்படி பண்ண? எங்கடா போயிட்ட? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? நம்ம குடும்பத்தோட ஒண்ணு சேர்க்காம விதி ஏன்டா உன் வாழ்க்கையில் இப்படி விளையாடுது? அழாதட சுந்தரமூர்த்தி. என்ன மன்னிச்சிருமா. நான் தப்பான வழியில போய் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டோமா. சுந்தரம், சுந்தரம், தப்பான வழின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இங்க பாரு, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச உடனே போலீஸ்ல சரண்டர் ஆயி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.